கேளுங்கள். இந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஆனால் இது ஒரு பொதுவான கதை இல்லை. இது ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு மனிதனின் மனதிலும் நடக்கக்கூடிய ஒரு இருண்ட உண்மையின் பதிவு. உங்களை முதலில் எச்சரித்துக் கொள்கிறேன். இதைக் கேட்ட பிறகு நீங்கள் யாரையும் அப்படியே பார்க்க முடியாது. தொடங்குவோம். இன்றைக்கு இரவு 10 மணி. தெருவில் முழு இருட்டு. வீடுகளில் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன. ஒரு வீட்டில் மட்டும் இன்னும் ஒரு சிறு விளக்கு எரிகிறது. அந்த வீட்டின் உள்ளே என்ன நடக்கிறது? அந்த வீட்டில் ஒரு பெண் தனிமையில் யாரோ வருவதற்காக காத்திருக்கிறாள். அவள் கண்களில் ஒரு தீ, அவள் உதடுகளில் ஒரு புன்னகை, அவள் கையில் ஒரு மொபைல் போன். அதில் ஒரு வீடியோ தயாராக இருக்கிறது. யாருக்காக இந்த காத்திருப்பு? இப்போது அதே தெருவில் மற்றொரு வீடு. உள்ளே ஒரு இளைஞன் தனது அறையில் உட்கார்ந்து தனது மொபைல பார்க்கிறான். அவன் கண்கள் சிவக்கின்றன. அவன் உதடுகள் துடிக்கின்றன. அவன் தனது நண்பனின் வீட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை மறக்க முடியாமல் தவிக்கிறான். அவன் பேர் கவின். அவன் நண்பன் அருண். அருணின் அம்மா செல்வி. இதோ கதை கடந்த காலத்திற்கு போகிறது. ஒரு வருடத்திற்கு முன்பு மாலை 7 மணி கவினுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அழைப்பாளர் அத்தை செல்வி. கவின், நான் விழுந்துட்டேன். என்னால் எழுந்திருக்க முடியல. உடனே வந்துடு. குரலில் பதட்டம், வேதனை, ஆனால் ஒரு சிறு நடிப்பும் இருப்பது போல் இருந்தது. கவின் அதை அப்போது கவனிக்கவில்லை. அவன் ஓடினான். மருந்து வாங்கினான். வீட்டுக்கு வந்தான். அத்தை சோபாவில் ஒரு காலை மேலே தூக்கியபடி துன்பமாக இருந்தார். கவின், நான் தனியாதான். அருண் இல்ல, மாமாவும் இல்ல. நீதான் என்னை காப்பாத்தணும். இதைச் சொல்லும்போது அவள் கண்களில் ஒரு மின்னல். கவினுக்கு அது புரியவில்லை. சரி அத்தை, நான் இருக்கேன். அவன் அவளைத் தாங்கிப் பிடித்து குளியலறை வரை அழைத்துச் சென்றான். அவள் உடம்பு முழுக்க ஒரு சூடான வாசனை. கவினின் மனம் கொஞ்சம் தடுமாறியது. ஆனால் அவன் பொறுப்பாக இருந்தான். நீ வெளியே போ, நான் கூப்பிடுறேன் என்றாள். சில நிமிடங்களில், கவின், உள்ள வாடா. அவன் உள்ளே சென்றான். அவள் படியில் உட்கார்ந்திருந்தாள். அவளால் எழுந்திருக்க முடியவில்லை. கவின் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டு கை கொடுத்தான். ஆனால் அவள் கை வழுக்கியது. அவள் கை அவன் மார்பில் பட்டது. அவள் சிரித்தாள். வெட்கப்படாதேடா, நான் உன்னைப் போலவே ஒரு மனிதத்தான். கவின் அதிர்ந்தான். இது என்ன பேச்சு? மெதுவாக, இரவு வந்தது. அத்தைக்கு மருந்து கொடுக்க வேண்டும். ஸ்ப்ரே அடிக்க வேண்டும். அவள் முதுகில் வலி என்றாள். கவின் அவள் முதுகில் கை வைத்தான். அப்போதுதான் அவள் ஆடை கொஞ்சம் நழுவியது. கவின் கண்கள் அங்கே தங்கின. அவளோ, சரி, இதெல்லாம் ஒன்றுமில்ல. இன்னும் பார்க்கப் போறியே என்றாள். கவின், என்ன அத்தை? செல்வி, ஒண்ணுமில்லைடா, மசாஜ் செய்துடு. கவின் அவள் முதுகை மசாஜ் செய்தான். சூடான உடம்பு. அவள் கீழ்காற்று படும்படி நெளிந்தாள். கவினுக்கு மூச்சு முட்டியது. அத்த, நான் கொஞ்சம் பாத்ரூமுக்கு போயிட்டு வரேன். சரிடா, ஆனால் சீக்கிரம் வந்துடு. எனக்கு தனியா பயமா இருக்கு. கவின் பாத்ரூமுக்குள் சென்று தண்ணீரை முகத்தில் அடித்துக் கொண்டான். இது தப்பு. இவர் என் நண்பனின் அம்மா. இவர் என் அத்தை என்று மனதிற்குள் பல்லாயிரம் முறை சொல்லிக் கொண்டான். மீண்டும் சென்றான். கவின், என் காலையும் மசாஜ் செய்ய முடியுமா? பயங்கர வலி. இப்போது அவள் கால்களைத் தொட்டான். வெண்மையான கால்கள். விரல்கள் அழகாக. அவன் மனம் முழுக்க குழம்பியது. ஆனால் தொடர்ந்தான். இன்னும் கொஞ்சம் மேலே என்றாள். கவின் நிறுத்தினான். அத்தை, போதும், நீங்க படுத்துக்கோங்க. அவள் சிரித்தாள். நான் சொல்றேன்டா, வெட்கப்படாதே. நான் உன் அத்தைதான். ஆனால் நானும் ஒரு பெண்தானே. எனக்கும் தனிமை தெரியும்டா. இந்த வார்த்தைகள் கவினின் மனதில் தீயாக பரவின. அவன் அவள் கையைப் பிடித்தான். அவள் மெதுவாக அவன் மீது சாய்ந்தாள். இனி நான் இருக்கேன்டா, எந்தக் கவலையும் வேண்டாம் என்றான் கவின் மயக்கத்தில். இருவரும் அந்த இரவில் எல்லை தாண்டினார்களா? அதை நான் இங்கே சொல்ல முடியாது. ஆனால் அடுத்த 10 நாட்கள் ஒவ்வொரு நாளும்
கவின் அந்த வீட்டிற்குப் போனான். ஒவ்வொரு நாளும் அத்தை அவனுக்காக காத்திருந்தாள். ஆனால் ஒரு நாள் கவின் வழக்கம்போல் அந்த வீட்டிற்குச் சென்றான். வழியில் யாரோ அவனைப் பின்தொடர்வது போல் இருந்தது. திரும்பிப் பார்த்தான். யாருமில்லை. வீட்டின் கதவு பூட்டியிருந்தது. அத்தை எங்கே? முன் கதவைத் தட்டினான். பதில் இல்லை. பின்புற ஜன்னல் வழியாகப் பார்த்தான். அதிர்ச்சி. மின்னல். பூமி குலுங்கியது. அத்தை செல்வி. அவள் மட்டுமில்லை. அவளுடன் ஒரு இளைஞன். அவன் யார் தெரியுமா? அவள் மகன் அருண், கவினின் நெருங்கிய நண்பன். இருவரும் படுக்கையில் அணைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அது தாயும் மகனுமான பேச்சு இல்லை. அது வேறு ஏதோ. கவின் அதைப் பார்த்து உறைந்து போய் நின்றான். அப்போது அருண் தலையை திருப்பினான். இருவரும் கண்ணும் கண்ணுமாகப் பார்த்துக் கொண்டார்கள். கவினின் கால்கள் நடுங்கின. அப்போதுதான் அத்தை தனது மொபைலில் ஒரு வீடியோ எடுப்பதை கவின் கவனித்தான். யாரை? அவனையா? அவள் மகனையா? இருவரையுமா? கவின் ஓடினான். எங்கே போனாலும் தப்பவில்லை. அந்த கண்கள், அந்தச் சிரிப்பு, அந்த இரகசியம் எல்லாம் அவனை விரட்டின. அடுத்த நாள் அருணிடம் பேச முயன்றான். அருண் காணவில்லை. வீடு பூட்டப்பட்டிருந்தது. அண்டை வீட்டுக்காரர் சொன்னார், அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. யாருக்கும் தெரியாது எங்க போனான்னு. கவின் இப்போது தனிமையில் தன்னைத் தானே கேட்டுக்கொள்கிறான். நான் அத்தையை விரும்பினேனா? அல்லது நான் ஒரு பொம்மையாக இருந்தேனா? அவள் என்னை விரும்பினாளா? அல்லது நானும் அவள் மகனும் இருவரும் அவளுக்கு ஒரு விளையாட்டா? இன்று இரவு 10 மணி. கவின் தனது வீட்டில் தனியாக உட்கார்ந்திருக்கிறான். திடீரென்று அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது. அறிமுகமில்லாத நம்பரிலிருந்து. செய்தியில் ஒரு படம். அதுல அத்தை செல்வி இப்போது 3 வருடங்கள் கழித்து. அவள் இன்னும் அழகாக இருக்கிறாள். அவள் அருகில் ஒரு ஆண். அவன் யார்? புதிய கணவனா? காதலனா? அல்லது செய்தியின் உரை. கவின், இன்னும் மறக்கலையா? இன்றைக்கு இரவு 16:30 மணிக்கு பழைய வீட்டிலே உனக்காக காத்திருக்கிறேன். தனியாக வா. ஆச்சரியப்படுத்தப் போகிறேன். கவின் கையில் மொபைல் நழுவியது. அவன் என்ன செய்வான்? போவானா? போக மாட்டானா? அந்த படத்தின் பின்னணியில் மற்றொரு முகம் தெரிந்தது. கண்ணாடி ஒன்றில் பட்ட பிரதிபலிப்பு. அது அருணின் முகம். இருவரும் சேர்ந்தா அவனையே வலையில் விழச் சொல்லி காத்திருக்கிறார்களா? கவின் எழுந்தான். அவன் கால்கள் தன்னிச்சையாக நடந்தன. இருட்டில் மறைந்தான். தெருவில் ஒரு பூனை அலறியது. கதவு மெதுவாகத் திறந்தது. அதற்குள் நுழைவோமா? அடுத்த பகுதியில உள்ளே நடப்பது அதிர்ச்சி தரும். அங்கே நானே உங்களை அழைத்துச் செல்கிறேன். கதவு திறந்திருக்கிறது. உள்ளே வாருங்கள்.